பார்க்குற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணா என்ன புக் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் புத்தகத்தில் எல்லாமே நான் வாங்குற புக்ஸ் எல்லாமே நல்ல புக்ஸ் தான். நான் ரீசெண்டாக படித்த இந்த புக் வேணால் ரெஃபர் பண்ணுவேன். இது நல்லாயிருக்கும். வே இறையன்பு இவர் எழுதின புக்கு தான். உள்ளொளி பயணம். நிறைய சின்ன சின்ன கதைகள் இருக்கும். ஒவ்வொரு கதைகளும் நமக்கான வாழ்க்கைக்கான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த கிணற்று தவளை அப்படின்னு ஒரு கதை படித்தேன். இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் கிணற்று தவளை மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பார்த்தா தான் வெளி உலகம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அழகாக இருந்துச்சு. டைம் கிடைச்சா வாங்கி படிங்க. ஆமாம், இல்லை படிக்க சொல்லிட்டு கேளுங்க. இல்லை மக்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுற புக் அப்படின்னா சீக்ரெட், ரகசியம் அப்படின்னு ஒரு சக்தி சக்தி கிடையாது, ரகசியம். சீக்ரெட் ரகசியம் என்னன்னா என்னடி தங்கம் அம்மாடி தங்கம் நீங்க பேசி அவங்களே பேசுறாங்க. ஆமா சூப்பர் சூப்பர் சொல்லலாம். அவனிக்கா எப்படி அழுவ எப்படி அழுவ அழுது கேட்டுங்க எப்படி அழுவ எப்படி அழுவ எப்படி அழுவ அழுது காட்டு உங்களுக்கு அழுது காட்டு சிரிச்சு காட்டுறாங்க. ஆமா பாத்தீங்கல்ல. இன்னைக்கு அப்பாக்கு முத்தம் தான். அப்பாக்கு அப்பா கும்ப கொடுங்க முத்த கொடுங்க. ஆமா. ஸோ நான் ரெஃபர் பண்ணுற புக்கு சீக்ரெட், ரகசியம் என்னன்னா இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம். நம்ம வாழ்க்கையில் எது நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் நல்ல விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க நடக்காது. அப்படிலாம் கிடையாது.